गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 31 மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், சுக்ல திரையோதசி. இன்னைக்கு காலம்பரை 12 மணியோடு முடிஞ்சு போயிடுத்து. இன்னைக்கு இப்போ சதுர்தசி. சுவாதி காலம்பரை ஆரம்பிச்சது. இப்போ விசாக நட்சத்திரம், நாளைக்கும் விசாகம்தான். வைகாசி விசாகம்னுட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 84வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய டைட்டில் சமந்த பஞ்சக யாத்ரா வர்ணனம்னு பேர். அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தில் பட்டத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். நம்ம புரிஞ்சுக்கணும். பலவிதமான புராணங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்களெல்லாம் படிக்கிறத மேலாம்படியாக பார்த்தா பல கதைகளும் ருச்சிகரமாக இருக்கும், லிட்ரேச்சரும் நன்னா இருக்கும், காவிய ரசனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்குள்ள ஊடுருவி ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கோல். அதனுடைய ஃபண்டமெண்டலாக என்ன சொல்ல விரும்புகிறதுங்கிறது அதான் தீசிஸ்ன்னு சொல்கிறது. அது கடைசியில் அதனுடைய எண்ணம் என்ன, அதனுடைய கடைசி எதுக்காக அது ஏற்பட்டதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். அது மாதிரி இந்த தசகத்தில் பட்டத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாள். என்னென்னா,
எத்தனை நாள் மட்டும் துவைத்த பாவமாக இருந்துட்டுருக்கோமோ, நான் வேறு சுவாமி வேறு, நான் வேறு பகவான் நான் ஆராதிக்கிற தெய்வம் வேற அப்படிங்கிறதால எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிற மட்டும் சுவாமி தூரக்க தான் இருப்பார். ஒரு தடவை தயானந்த சரஸ்வதியை இப்படி கேட்குறதே கேள்வி எல்லாம் இருக்கிறதே அவர் கேட்டால் பகவானை எப்படி அடைவதுன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், பகவானை அடைவது என்றால் பகவான் ஒன்றை விட்டு வேற எங்கேயோ இருப்பான் என்று அல்லவோ அடைவது என்று அர்த்தம். அவர் ஒன்கிட்டயே இருந்துருக்கிறதே எப்படி போய் அடைய முடியும்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுற எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம்னா, காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுறதே ஒரு முக்கியமான மந்திரத்தை எடுத்து அர்க்கிய பிரதானத்தை கொடுத்த அப்புறம் நடுப்புற சொல்கிறது, அசாவாதித்யோ பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவ சத்தியம். நான் நேர பார்க்குறேனே சூரியன். சூரியன்னா என்ன அர்த்தம்னா என்ன அதில் தொக்கி நிற்கிறதுனா சூரியன் மாதிரி இருக்கப்பட்ட அதர் ஆப்ஜெக்ட்ஸ், பூமி, பாக்கி அந்நிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்க்குறேனே அசாவாதித்யோ பிரம்மா, அதுவும் பிரம்மம்தான். அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம்தான். பிரம்ம இவ சத்தியம், சத்தியமான விஷயம் எதுன்னா பிரம்மம் தான் சத்தியம், பாக்கியெல்லாம் மித்தியேன்னு எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணுறது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறது. அதை நம்ம திருப்பி திருப்பி சப்ளிமினல் திங்கிங் சொல்லுவோம். அந்த மாதிரி திருப்பி திருப்பி தினசரி 3 தடவை சொல்லிட்டு இருந்தோம்னாக்க ஆயுசு முழுக்க ஒரு நாளைக்கு உணர்வு வந்துடும். ஆஹா, நம்ம வேற இல்லை, அந்த பிரபஞ்சம் வேற இல்லை, இந்த பிரபஞ்சத்தை படைச்ச பிரம்மம் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான், நாம் வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, நம்ம தான் உண்மைங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போது நம்மளை விட்டு பகவான் விலகி இல்லை, நம்மகிட்ட தான் இருக்காருன்னு புரிஞ்சுவிடும். இந்த விஷயத்தை பகவான் அண்ணா உபதேசம் பண்ணுறாள் இந்த அத்தியாயத்தில், இந்த தசகத்தில். இந்த தசகத்துக்கு பேர் சமந்தக பஞ்சக யாத்ரா வர்ணனம்னு பேர். என்ன இதனுடைய இந்த சம்மரி என்னென்னா, இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி, ஒரு தடவை பெரிய ஜோதிஷால் எல்லாரும் சொன்னாள். வசுதேவன், தேவகி, அப்புறம் கிருஷ்ணன் எல்லாத்தையும் சொன்னாள். நீங்கள் யாதவாள் எல்லாரும் சேர்ந்து துவாரகையிலேருந்து கிளம்பி இந்த சூரிய உபராக காலம் இருக்குது, அதாவது சூரிய கிரகணம், அந்த சூரிய கிரகண காலத்தில் சமந்தக பஞ்சகம்னு ஒரு இடம், அதாவது அது வேற ஒன்றும் இல்லை, குருக்ஷேத்திரம். இப்போ குருக்ஷேத்திரம்னு சொல்கிறோமே, அதுதான் சமந்த பஞ்சகம்னு பேர். ஒரு காலத்தில் பரசுராமர் என்ன பண்ணால், அவர் க்ஷத்ரியம்னே பூண்டே இருக்கப்படாதுங்கிறதுக்காக 21 தலைமுறை க்ஷத்ரியாலெல்லாம் வதம் பண்ணாள். அதன் பிறகு அவர் நேர போய் சமந்தக பஞ்சகத்தில் போய் அங்கே போய் ஒரு பில்கிரிமேஜ் போனாராம். அதுலேருந்து அந்த சமந்தக பஞ்சகம்ங்கிற இடம் இருக்கே, அதாவது குருக்ஷேத்திரம், அதில் போய் தர்ப்பணாதிகள் பண்ணால் பித்திருக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு விட்றாளாம். அதுவும் சூரிய கிரகணம் இருக்கே, அப்போது ரொம்ப வசத்தின்னு சொல்லுவாள். சர்வம் கங்காசமம் தோயம் ராகுகிரத்தே திவாகரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த தீர்த்தமானாலும் சரி, நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டையில் இருக்கிற தீர்த்தம் இருக்கே, அது கூட கங்கைக்கு சமானமாயிடுமாம். ராகுகிரத்தே திவாகரே, சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் இவாள் எல்லாரையும் சொன்னால், நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கேள், சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கேள், எல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணணும். அதுக்காக நீங்கள் குருக்ஷேத்திரத்துக்கு போகணும், அதாவது சமந்தக பஞ்சகத்துக்கு போகணும். அங்கே போய் சூரிய உபராக காலம், தபன உபராக காலம்னா அதாவது கிரகண காலம், சூரிய கிரகண காலம், அங்கே போய் நீங்கள் யாதவாள் அங்கே இருக்கப்பட்ட ஸ்திரீகள் எல்லாரோடையும் சேர்ந்து துவாரகையிலேருந்து எல்லாரும் சேர்ந்து போங்கோ, அங்கே போய் நீங்கள் யாத்திரை போகணும்னு சொன்னாள். அதுதான் அங்கே போன போது, அப்போ தான் அங்கேயும் துவாரகையிலேருந்து கிளம்பி அங்கே போகிறாள் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் தான் கோகுலம் இருக்குது, மதுரை இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போது சுவாமி அங்கே போகிறதே அவரோட யசோதே, நந்தகோபன், அந்நிய கோப ஸ்திரீகள் எல்லாரையும் பார்க்குற சந்தர்ப்பம் அடைஞ்சிது. பார்த்தோடனே அவளுக்கெல்லாம் கிருஷ்ணனை விட்டு தன்னாளாக பார்க்காம இருந்தது, ரொம்ப தப்பிச்சு போயிருந்தாள். அப்போ கிருஷ்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம், ஆனந்திச்சாலாம், துக்கமும் ஏற்பட்டு தான் விரக தாபம். அப்பொழுது சுவாமி 3 மாத காலம் அங்கே இருந்தபொழுது அவளுக்கெல்லாம் புத்திமதி சொன்னாள். தான் யாருங்கிறது எடுத்து சொன்னாள். தான் சாட்சாத் பரபிரம்மம், நீங்கள் எல்லாமும் பரபிரம்மம், அதனால் நீங்கள் என்னை விட்டு பிரிவது என்பது கிடையாதுங்கிறதெல்லாம்
எடுத்து சொன்னாள். இதற்கு முன்னாடியே உத்தவ சுவாமி மூலமாக அவளுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு கூட அவளுக்கு ஏறலை, அதெல்லாம் புத்தியில். இப்பொழுது சுவாமி சொன்னோன்னே சுவாமியை விட்டு பிரிகிறோங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுத்து அவளுக்கு. ஏன்னா சுவாமி வெளியில் எங்கேயோ ஆப்ஜெக்டாக இருந்தால் தானே பிரிவு. தங்களுக்குள்ளேயே எப்போதும் இருக்கப்பட்ட கிருஷ்ணனை எங்கே பிரிய முடியும்னு நினச்சி சந்தோஷப்பட்டாலாம். அதனால சுவாமி அவள்லாம் விட்டுவிட்டு வெளியில் வரத்தே, திருப்பி துவாரகைக்கு திரும்பி வரத்தே ஒருத்தருக்கும் மனசில் சங்கை ஒரு வருத்தம் ஒன்றும் இல்லையாம். எல்லாம் சந்தோஷமாக அவளும் அனுப்பிச்சாள்னு சொல்கிறாள். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வசுதேவன், தேவகி எல்லாரும், நந்தகோபன், யசோதை இவாள்லாம் தங்களுடைய குழந்தைகளை எப்படி ரட்சித்தாள் அம்மா அப்பா மாதிரி அவளுக்கெல்லாம் வந்தனத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு போனாள். அப்படி பல விதமான விஷயங்கள் இந்த தசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே சமந்த பஞ்சக யாத்ரா வர்ணனம் நாம சதுரशीतितमं दशकं. ஸ்ரீ ஹரே நமஹ. क्वचिदथ तपनोपरागकाले पुरिनिदधत् कृतवर्म कामसूनु यदुकुलमहिलावृतः सतीर्थं समुपगतोऽसि समन्त பஞ்சகாக்கியம். முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவாள் துவாரகையை விட்டு சமந்தக பஞ்சகம்ங்கிறதான குருக்ஷேத்திரத்துக்காக கிளம்பி போகிறதே. துவாரகையை எம்டி பண்ணிட்டு எல்லா யாதவாளும் எல்லா ஸ்திரீகளும், எதுக்குள்ள ஸ்திரீகள், சுவாமி அப்பா அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து பலராமன் எல்லாருமா சேர்ந்து அங்கே துவாரகையில் அதை பார்த்துக்கிறதுக்காக அனிருத்தனையும் கிருத்தவர்மனையும் வச்சுவிட்டு இவா ரெண்டு பேரையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு இவா கிளம்பி போனாள்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். क्वचिदथ तपनोपराग पुण्यकाले क्वचिदथ तपनोपराग काले. உபராக காலே தபனம், தபனம்னா சூரியன். பெங்காலிகள் இந்த இந்த பேரை ஃபர்ஸ்ட் நேமாக வச்சுப்பாள். தப்பன் சக்கரவர்த்தி, தப்பன் பட்டாச்சார்ஜின்னுட்டு தப்பன்னு பேர் வைப்பாள். தபனா சூரியன் அர்த்தம். தபனோபராக காலே, சூரிய கிரகண சமயத்தில் கொச்சித்து ஒரு சமயம், புரிநிதத் கிருத்தவர்ம காமசூனு. கிருத்தவர்மா காமசூனுங்கிறது அனிருத்தன். இந்த கிருத்தவர்மா காமசூனு அதாவது அனிருத்தன், இவா ரெண்டு பேரையும் இன்சார்ஜாக வச்சுவிட்டு நிததத் கிருத்தவர்ம காமசூனு யதுகுல மகிழா விரதா சதீர்த்தம். யாதவாள் எல்லாரும் தங்களுடைய ஸ்திரீ ஜனங்களோடு கூட சேர்ந்து, மனைவி புருஷன் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் படையாக சேர்ந்து கிளம்பினாள். சதீர்த்தம் சமுபகதோசி சமந்த பஞ்சகாக்கியம். சமந்த பஞ்சகங்கிறதான குருக்ஷேத்திரங்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு அங்கே எல்லாரும் கிளம்பினாலாம் துவாரகையை விட்டு சொல்லப்படியே முதல் ஸ்லோகம் அது. क्वचिदथ तपनोपराग काले पुरिनिदधत् कृतवर्म कामसूनु यदुकुल महिलावृता सतीर्थं समुपगतोऽसि समन्त பஞ்சகாக்கியம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமியும் சேர்த்து அங்கே போய் பிராயஷ்சித்த கர்மாக்கள்லாம் பண்ணாலாம். அங்கே பிராமணாலாம் சொன்னால் பிராமணாளுக்கு நிறையா யதேஷ்டமாக தட்சிணையை கொடுத்து ஸ்நானம் பண்ணி, தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி, பிதர்களுக்கு தீர்த்தங்களை கொடுத்து, அதோடு கூட அங்கே போனோடனே பாண்டவாள் கௌரவாள் இன்னும் தனக்கு தெரிஞ்ச ஸ்நேகிதாள் கோபஸ்திரீகள் கோபிகைகள் எல்லாரையும் பார்த்தாளாம் சுவாமி. அது சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில், பகுதர ஜனதா ஹிதாய தத்ர துவமபி புனன்னு வினிமஜ்ய தீர்த்ததோயம் த்விஜகண பரிமுக்த வித்தராசி சமமிலதாக குரு பாண்டவாதிமித்ரைஹி. எப்பொழுதும் லீடராக இருக்கப்பட்டவன் செஞ்சா அதுபடி ஜனங்களும் செய்வாள். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்தத்தேன்னு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம். அதனால் ஸ்ரேஷ்டாள் பெரிய மகான்கள் இருக்காளே, அவள்
தர்மத்தை ஆராதித்து அதை அனுசரித்து வந்தால் பாக்கி பேரும் அனுசரிப்பாளாம். அதனால்தான் முக்கியம், ராஜா மாதிரி இருக்கப்பட்டவாள் ரொம்ப மாரலி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவள் கரெக்டாக இருந்தால் ஜனங்களுக்கு தோணுமா, ஆஹா நம்ம ராஜாவே ரொம்ப இன்கம் டேக்ஸ் எல்லாம் சரியாக கட்டுறாளே, ஒன்றும் கொள்ளையடிக்கிறது இல்லையே, நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோணுமா. அது மாதிரி பெரிய மகான்கள் ஆச்சாரியாலே பட்னி கிடந்து எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு பூஜைன்னு ஒன்று வேணுமா, தேவையில்லையே. அவள் எல்லாத்தையும் துறந்த சன்னியாசாசிரமத்தில் அவலம்பிச்சவாள் இல்லையா, அவளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே, கர்மங்கள்லாம் தேவையே இல்லையே இருந்தால் கூட அவளும் பண்ணுறாள். ஏன்னா தாங்கள் பண்ணினா தங்களை பார்த்து பாக்கி அந்நிய ஜனங்களும் பண்ணுவாளுங்கிறதுக்காக. அப்படி சுவாமிக்கு ஒரு பிராயசித்தம் தேவையில்லை. ஆனால் அதான் எல்லாரும் சொல்லியிருந்தாலாம் சிரிச்சு. பின்னாடி பார்க்க போகிறோம் ஸ்லோகத்தில். இந்த கிருஷ்ணனை குழந்தையா பெற்றுண்ட இந்த அப்பா அம்மாவான வசுதேவனும் தேவகியும் எதுக்கு பிராயசித்தம் பண்ணணும், தேவையில்லையேன்னு எல்லாரும் சிரிச்சுட்டாலாம். ஆனால் சுவாமியே கூட நம்ம மதத்தில் என்னென்னா, சுவாமியாக பிறந்து அவதாரம் எடுத்தால் கூட அவளும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாள், கர்மங்களை பண்ணுவாள். அது எதுக்குன்னா அதை பார்த்து பாக்கி ஜனங்களும் அதை அனுசரிக்கணுங்கிறதுக்காக. அதான் இங்கே சொன்னாள், பௌத்தர ஜனதா ஹிதாய தத்ர, எல்லாரும் லோகங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும், லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணாள், துவமபி ஏ குருவாயூரப்பா நீ கூட புனன்னு வினிமஜ்ய தீர்த்ததோயம், அங்கே போய் நீ தீர்த்தத்தில் அங்கே இப்போ சமந்த பஞ்சகங்கிற குருக்ஷேத்திரத்தில் போய் புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி ஏன்னா இந்த மகான்கள்லாம் போய் புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் எதுக்காக பண்ணுறாள், தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுகர்மி குர்வந்தி கர்மாணி சத் சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணின்று ஒரு சொல் ஒன்று உண்டு. அதாவது எல்லா கங்கை யமுனை முதலான தீர்த்தங்கள்லாம் ஜனங்கள் கோட்டிக்கணக்கான ஜனங்கள் வந்து ஸ்நானம் பண்ணி தங்களுடைய பாப்பங்களெல்லாம் அப்படியே அழிக்கிறாளாம். அந்த பாப்பங்கள்லாம் குவிஞ்சு கிடக்கான் அந்த நதிகளில். அப்போ அந்த நதியை புண்ணியம் பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணணும்னால் இந்த மகான்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணுறதே தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, நல்ல தீர்த்தங்கள் இருக்கே அதை பரிசுத்தப்படுத்துகிறாளாம் அவள் ஸ்நானம் பண்ணுறதுனால. அது மாதிரி அவள் கர்மாக்கள் செய்கிறதுனால கர்மாக்களை சுத்தப்படுத்துகிறாளாம். சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி, சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால சாஸ்திரத்துக்கு சாஸ்திரங்கிற ஒரு பெரிய பெருமை தராளாம். இப்படிலாம் பண்ணுறது உண்டு. அப்படி பகவான் கிருஷ்ணன் அப்பா அம்மாவோடு சேர்ந்து பல தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணாள். நிறைய யதேஷ்டமாக பிராமணோத்தமாளுக்கு த்விஜகண பரிமுக்த வித்தராசி யதேஷ்டமாக அள்ளி கொடுத்தாள். பிராமணாளுக்கு தட்சணை நிறையா கொடுத்தாலாம், பாரிதோஷகங்கள். அப்போது தங்களுடைய பழைய ஸ்நேகிதாள் பாண்டவாள் கௌரவாள் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தாள்னு சொன்னாள். த்விஜகண பரிமுக்த வித்தராசி சமமிலதாக குரு பாண்டவாதிமித்ரை, பழைய ஸ்நேகிதாள் பந்து மித்ராள் கோபஸ்திரீகள் கோபிகைகள் எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்தாலாம். சேர்ந்து ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாள். அப்பேற்பட்ட வசத்தியான 2ஆம் ஸ்லோகம் இது. பகுதர ஜனதா ஹிதாய தத்ர துவமபி புனன் வினிமஜ்ய தீர்த்ததோயம் த்விஜகண பரிமுக்த வித்தராசி சமமிலதாக குரு பாண்டவாதிமித்ரைஹி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்போ அங்கே யாரெல்லாம் வந்திருந்தாள், பல பேர் வந்திருந்தாள். அதில் முக்கியமாக திரௌபதி வந்திருந்தாள். துருபதனுடைய பொண்ணான திரௌபதி, இந்த பஞ்சபாண்டவாளுடைய மனைவி. அவளை சுவாமி ரட்சிச்சிருக்காள் ஒரு சமயம். அது அந்த ரட்சிக்க போகிறாள் ஒரு சமயம். அந்த மாதிரி அந்த திரௌபதி வந்திருந்தாளாம். அவள்கிட்ட சுவாமியோடு கூட வந்திருந்த சுவாமியோட பத்னிகள் எல்லாம் கதையாக சொன்னாலாம். சுவாமி எப்படி தங்களை கல்யாணம் பண்ணிட்டாள், எப்படி காதல் பண்ணினாள், எப்படி தங்களை ருக்மிணி சொன்னாலாம் என்னை எப்படி கடத்தி எடுத்துன்னு வந்தாள் சுவாமி, இப்படி அவளுடைய கதைகள் எப்படி சுவாமியை கல்யாணம் பண்ணிட்டாளுங்கிற வைபவத்தை அவ வாயாலேயே இவ கேட்டு ஆனந்திச்சாலாம் அந்த திரௌபதி. அது சொல்கிறாள் 3ஆம் ஸ்லோகத்தில், தவ கலுதைதா ஜனை சமேதா துருபத சுதா தொய்காட பக்தி பாரா ததுதித
பவதாகிருதி பிரகாரைஹி அதிமுமுதே சமமன்ய பாமினிபிஹி தவ கலு தைதா ஜனைஹி சமேதா. உன்னுடைய மனைவிகளோடு கூட உன்னுடைய மனைவிகளும் சேர்த்து அழிச்சுன்னு போயிருக்கே. துவாரகையிலேருந்து 16,000 மனைவிகள் எல்லாரையும் அழிச்சுன்னு போயிருக்கேள். 8 பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் வந்திருக்காள். அவளோடு கூட இருந்தாலாம், கூடி கூடி பேசி சந்தோஷமா இருந்தாலாம் திரௌபதி. துருபத சுதா கலு காட பக்தி பாரா துவை. உண்மையில ரொம்ப அந்யாதிருஷ்யமான பக்தி வச்சிருந்தாள் அந்த திரௌபதி. உன்னை பார்த்தோன்னு பக்தி தாங்காமல் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். தது உதித்த பவதா கிருதி பிரகாரை. அப்பொழுது உன்னுடைய மனைவிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரா கதையை சொன்னாலாம், தங்களை எப்படி சுவாமி கல்யாணம் பண்ணாளுங்கிற வைபவத்தை. அதெல்லாம் கேட்டு கேட்டு அதிமுமுதே சமமன்ய பாமினிபி. எல்லா ஸ்திரீகளும் சொன்ன கதையெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப ரசித்து சந்தோஷப்பட்டாள் இந்த திரௌபதி சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம். தவகலு தைதா ஜனை சமேதா துருபத சுதா त्वयिगाढ भक्तिभारा तदुदित भवदा कृति प्रकारैः அதிமுமுதே சமமன்ய பாமினிபி. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஹே பகவானே, பகவான்கிற சப்தத்துக்கு 6 ஷட்குண சம்பன்னன் அர்த்தம். 6 அந்யாதிருஷ்யமான குணங்கள் பொருந்தியவாளுக்கு தான் பகவத் சப்தம். அப்படி குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றாள், ஹே பகவன், நீ அங்கே வந்திருந்த கோப ஸ்திரீகள்லாம் வந்திருந்தாள். அவள்லாம் நீ வந்திருக்கேன்னு நினச்சிட்டு மதுரையிலேருந்தும் நந்த கோகுலத்துலேருந்து வந்திருந்தாள். அவளெல்லாம் பார்த்து அவளை சந்தோஷத்தோடு கூட ஆலிங்கனம் பண்ணிட்டேன். அப்பொழுது அவள்லாம் விரக தாபம் தாங்காமல் தப்பிச்சுட்டு இருந்தவாள் தங்களுடைய விரக தாபரம் எல்லாம் போகணுங்கிறதுக்காக உன்னை கட்டி தழுவி ஆனந்திச்சாள்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம். ததனுச்ச பகவன் நிரீக்ஷ கோபான் அதிகுதுகாத் உபகம்ய மானயித்வா சிரதர விரஹாதுரங்கரேகாः பசுபவதூः சரசம் த்வமன்வயாசி. ஏ குருவாயூரப்பா, ஏ பகவன், ததனுச்ச பகவன் நிரீக்ஷ கோபான், உன்னுடைய ஸ்நேகிதாள் கோபாலாள், அவள்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியமோடு கூட ஆனந்திச்சாலாம். அப்படியே நீ பாட ராஜா மாதிரி வந்திருக்கே, நீ ராஜகோபாலன் துவாரகையிலேருந்து வந்திருக்கே. பார்த்து அவா கண்கொள்ளா காட்சி பார்த்து ஆனந்திச்சாலாம். அதி குதுகாத் உபகம்யமானயித்வா, நீ அவளை சந்தோஷிப்பிக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்த. அவளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு நிறையா மரியாதை கொடுத்து அவளை மதித்து நடத்தினே நீ. அப்போ அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஏன்னா அவள் ஆடு மாடுலாம் மேய்க்கிற இடையாள். நீ ராஜா மாதிரி இருந்திருக்கே, இருந்தாலும் நீ அவளுக்கு கௌரவம் கொடுத்து தன்னுடைய பழைய ஸ்நேகிதாளுங்கிறதா நினச்சி அவளோடு கூட நீ இருந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதி குதுகாத் உபகம்யமானயித்வா சிரதர விரஹாதுர் அங்கரேகா. அப்பொழுது பசுபவது, அங்கே வந்த கோபிக்க ஸ்திரீகள் பசுபவது அவள்லாம் என்ன பண்ணாள், ரொம்ப நாளைக்கு சிரதர ரொம்ப நாளாக நீ இல்லாமல் விரகதாபம் தாங்காமல் அப்படியே சுட்டு பொசிக்கின்னு இருந்திருக்கு அவளை. அப்போ இப்பொழுது உன்னை பார்த்த உடனே அவள்லாம் சரசம் துவம் அன்வயாசி, ரொம்ப சந்தோஷத்தை கூட உற்சாகம் தாங்க முடியாமல் உன்னோட கூட இருந்து உன்னை தழுவி தழுவி தங்களுடைய விரக தாபத்தெல்லாம் போக்கின்றாள்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம். ததனுச்ச பகவன் நிரீக்ஷ கோபான் அதிகுதுகாத் உபகம்யமானயித்வா சிரதர விரஹாதுர் அங்கரேகா பசுபவதூः சரசம் துவம் அன்வயாசி. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே சமந்த பஞ்சக யாத்ரா வர்ணனம் நாம சதுரशीतितमं दशकम्. क्वचिदथ तपनोपरागकाले क्वचिदथ तपनोपरागकाले क्वचिदथ तपनोपरागकाले पुरिनिदधत् कृतवर्म कामसूनु पुरिनिदधत् कृतवर्म कामसूनु पुरिनिदधत् कृतवर्म कामसूनु.
யதுகுல மகிழாவிருத சதீர்த்தம் யதுகுல மகிழாவிருத சதீர்த்தம் யதுகுல மகிழாவிருத சதீர்த்தம் சமுபகதோசி சமந்த பஞ்சகாக்கியம் சமுபகதோசி சமந்த பஞ்சகாக்கியம் சமுபகதோசி சமந்த பஞ்சகாக்கியம் பகுதர ஜனதா ஹிதாய தத்ர பகுதர ஜனதா ஹிதாய தத்ர பகுதர ஜனதா ஹிதாய தத்ர த்வமபி புனன் வினிமஜ்ய தீர்த்ததோயம் த்வமபி புனன் வினிமஜ்ய தீர்த்ததோயம் த்வமபி புனன் வினிமஜ்ய தீர்த்ததோயம் த்விஜகண பரிமுக்த வித்தராசி த்விஜகண பரிமுக்த வித்தராசி த்விஜகண பரிமுக்த வித்தராசி சமமிலதாஹ குரு பாண்டவாதிமித்ரை சமமிலதாஹ குரு பாண்டவாதிமித்ரை சமமிலதாஹ குரு பாண்டவாதிமித்ரை தவ கலு தைதா ஜனைः சமேதா தவ கலு தைதா ஜனைः சமேதா தவ கலு தைதா ஜனைः சமேதா द्रुपद सुता त्वयि गाढ भक्ति बारा द्रुपद सुता त्वयि गाढ भक्ति बारा द्रुपद सुता त्वयि गाढ भक्ति बारा तदुदित भवदाकृति प्रकारैः तदुदित भवदाकृति प्रकारैः तदुदित भवदाकृति प्रकारैः अतिमुमुदे सममन्यभामिनीभिः अतिमुमुदे समम् अन्यभामिनीभिः अतिमुमुदे समम् अन्यभामिनीभिः तदनु च भगवन् निरीक्ष्य गोपान् तदनु च भगवन् निरीक्ष्य गोपान् तदनु च भगवन् निरीक्ष्य गोपान् अतिकुतुकात् उपगम्य मानयित्वा अतिकुतुकात् उपगम्य मानयित्वा अतिकुतुकात् उपगम्य मानयित्वा चिरतर विरहातुराङ्गरेखाः चिरतर विरहातुराङ्गरेखाः चिरतर विरहातुराङ्गरेखाः पशुपवधूः सरसं त्वमन्वयासि पशुपवधूः सरसं त्वमन्वयासि पशुपवधूः सरसं त्वमन्वयासि ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள், இந்த அழகான கோபஸ்திரீகள் வந்திருந்தாளே, அவள்லாம் உன்னை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சாள், உன்னை கண்ணாலேயே குடிச்சாளாம். அவரை பார்த்து பார்த்து தாங்கலையாம் அவளுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் உன்னை பார்க்காததுனால விரக தாபம் ரொம்ப முற்றி போயிருந்தது. அப்போ என்ன பண்ணாள்னாள், அவள் இவரோட கூட ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம். அப்போ சுவாமியோடு கூட அவளுடைய ஸ்தனங்கள் பட்டபோது அவளையும் அறியாமல் அவள் அதை மூடி மறைச்சி இருக்கப்பட்ட ரவிக்கைகள் எல்லாம் தானாகவே அவிழ்ந்து விழுந்ததுங்கிறாள். ஏன்னா அவ்வளவு பிரேம ரசம் முத்தி போய் அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் பகவானை இறுக்கி தழுவிந்தாளாம். அதை சொல்றாள் பட்டத்திரி. சபதிஜ பவதீக்ஷணோத்சவேன பிரமுஷிதமானகிருதாம் நிதம்பினீனாம் அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே பரிச்சய ஹிருத்யதரே குச்சேஜ்ஞலைஷீஹி. ரொம்ப ரசமாக சொல்கிறாள் பட்டதிரி. ரொம்ப காவிய ரசனையோடு கூடயும் காமம் கொப்புளிக்க அந்த கோபஸ்திரீகளெல்லாம் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த விரகதாபத்தை வெளியில் காட்டி சுவாமியை அப்படியே எரிக்கி தழுவிண்டாளாம், ஆலிங்கனம் பண்ணாள். நிதம்பினீனாம் அந்த அழகான கோபஸ்திரீகள், பிரமுஷிதமானகிருதாம் ரொம்ப நாள் தாங்க முடியாமல் தேக்கி வச்சிருந்த விரக தாபத்தை தாங்க முடியாமல் அவ ஹிருதயம் பொசுங்கின்னு இருக்கான். அப்பேற்பட்டவாள் சுவாமியை பார்த்தோடனே பவதீக்ஷணோத்சவேன சபதிச்ச, உன்னை பார்த்த உடனே
ஒரு க்ஷணம் உன்னை பார்த்த உடனே தாங்க முடியலையா அவளுக்கு ஆனந்தம். அப்படியே அவளுடைய ஹிருதயம் அப்படியே வக்ஷஸ்தலம் இருக்கே அது தாங்க முடியாமல் உன்னை ஓடி வந்து கட்டினாலாம். அதிரச பரிமுக்த கஞ்சூலிக்கே. அப்பொழுது அவள் அறியாமலே அவள் மேலே போட்டிருந்த ரவிக்கைகள் எல்லாம் கீழே அவிழ்ந்து விழுந்தது. பரிச்சய ஹிருத்யதரே, உனக்கு தான் முன்னாடியே பரிச்சயமான அவளுடைய தேகத்தை பரிச்சயமானவள் அவள்லாம். அதனால நீ அவள் ஆனந்தமாக ரசிச்சேல்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம். சபதிஜ பவதீக்ஷணோத்சவேன பிரமுஷித மானஹிருதாம் நிதம்பினீனாம் அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே பரிச்சய ஹிருத்யதரே குச்சேன்யலைஷீஹி. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டே, எல்லா கோபஸ்திரீகளையும் ஆலிங்கனம் பண்ணிண்டே. அப்போ அவள்கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்காமல் இத்தனை நாள் இருந்ததுக்கு காரணம் எனக்கு பலவிதமான காரியங்கள் இருந்தது. என்னை நோக்கி பல பல எதிரிகள் என்னை நோக்கி சண்டை போடுறதுக்காக வந்திருந்தாள். பல பேர் இருந்தாள். அவளெல்லாம் ஜெயிக்க வேண்டியிருந்தது, சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியிருந்தது. அதனாலேயே எனக்கு துளி கூட உங்களோட வந்து பார்க்கணுங்கிற டைமே இல்லாமல் போயிடுத்துங்கிறதா ஷால்ஜாப்னா சொன்னாள் சுவாமி. அப்பொழுது ஒரு கோபஸ்திரீ ராதிகான்னு பேர், அதாவது ராதான்னு சொல்கிறமே அவள், சுவாமிக்கு அவள் மேலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு அன்பு ஜாஸ்தி. அவள் தாங்க முடியலையாம், சுவாமி மேலேயே இருந்து அவரோடையே கூட 2 கலந்துட்டாள்ங்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். ரிபுஜன கலகைஹி புனப்புனர்மே சமுபகதைஹி யதி விலம்பனா பூத் இதி கிருத பரிரம்பணே த்வயித்ராக் அதிவிவசா கலு ராதிகா நிலில்யே. நீ அங்கே வந்திருந்த கோபத்ரிகளோடு கூட நீ அவளை கட்டிந்து ஆனந்திச்சே. அப்பொழுது அவள்கிட்ட சொன்னேன், ரிபுஜன கலகைஹி, எனக்கு நிறையா எனிமீஸ் நிறையா இருந்தா, என்ன எதிரிகள் ஜாஸ்தி. அந்த எதிரிகளெல்லாம் என்னோட சண்டை போட வருவாள், அவள்னா சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியிருந்தது. அப்போ அதுலேயே சமயம் சரியாக இருந்தது எனக்கு. புனர்மே திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தாள் அவள். சமுபகதைஹி யதி விலம்பனா பூத்து, அதனால்தான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நாழியை எடுத்து, அதனால தான் இத்தனை நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன் சுவாமி சொன்னாலாம். அப்படி சொன்னபோது ராதிகா திராக் அதி விவசானாள். ராதாங்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்காளே, அவளுக்கு கிருஷ்ணர் தம் மேலே ஸ்பெஷலாக அன்பு வச்சிருக்கிறவர்னு தெரியும். அவளுக்கும் சுவாமி மேலே ஒரு அன்பு, அந்யாதிருஷ்யமான ஒரு அன்பு. அவள் சுவாமியை பார்த்தபடியே இருந்தாலாம், நிலையிலேயே கழுவுனாள். அப்படியே தானும் அவரும் ஒன்றா ஆயிட்ட மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தாலாம். பார்க்க பார்க்க அவளுக்கு தாங்கலையாம், அப்படி பார்த்தாளுங்கிறாள். ரிபுஜன கலகைஹி புனர்மே சமுபகதைஹி யதி விலம்பனா பூத் இதி கிருத பரிரம்பணே த்வயித்ராக் அதிவிவசா கலு ராதிகா நிலில்யே. அடுத்ததில் சொல்கிறாள், அப்போ ஒவ்வொரு கோபஸ்திரீகள்டையும் போய் சுவாமி நல்ல பிரம்மோபதேசத்தை பண்ணினாலாம். பிரம்மோபதேசம் பண்ணுறதுன்னா என்னென்னா, நமக்கெல்லாம் அப்பா சொல்லி தருவாரே உபநயனத்தும் போது அது ஒரு பிரம்மோபதேசம், காயத்ரி உபதேசிக்கிறது. இந்த சுவாமியே பரபிரம்மம், அவரே நேர இந்த ஒவ்வொரு கோபஸ்திரீகளையும் ஒவ்வொருத்தரிக்கா அத்தனை பேராக சுவாமி ஆக்கின்றாள். ஏன்னா சுவாமி அத்தனை ஆயிரக்கணக்கான கோபஸ்திரீகள் வந்திருக்காள். அவள் ஒவ்வொருத்தரையும் ஏகாந்தத்தில் போய் உபதேசம் பண்ணாலாம், பிரம்ம தத்துவத்தை எடுத்து உபதேசம் பண்ணாலாம். யார் பிரம்மம், நீங்கள்லாம் பிரம்மம், நானும் பிரம்மம், இந்த நான் எல்லா ஜீவராசிகள் எல்லா பதார்த்தங்கள்லையும் ஊடுருவிக்கப்பட்டவன் என்ற உண்மையை அவளுக்கு எடுத்து சுவாமியே உபதேசம் பண்ணாலாம். அது சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். அபகத விரஹ வியதாஸ்ததாத்தா ரகசி விதாய ததாத தத்துவபோதம் பரமசுக சிதாத்மகோ அகமாத்மா இத்யுதயது வஹ ஸ்புடமேவ சேதசீதி. அபகத விரஹ வியதாஸ்ததாத்தாக, அவளுக்கெல்லாம் விரக தாபம் இருந்தது, அதெல்லாம் போக்கினாள் சுவாமி. போக்கிவிட்டு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு கோபஸ்திரீகள்டையும் ஏகாந்தத்தில் போனாள். ததா விதாயதா ரகசி, ரகசியமாக ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பார்த்து பேசினாலாம் சுவாமி. என்னன்னா தத்துவபோதம், ஒரு உண்மை என்ப ரியாலிட்டி என்னங்கிறத எடுத்து சொன்னாள்.
எது தத்துவங்கிறத எடுத்து உண்மையான தத்துவம் பரதத்துவத்தை எடுத்து சொன்னாலாம். அகம் ஆத்மா இதி, நான் தான் எல்லா ஜீவராசிகள் உங்கள் ஒவ்வொருத்தரட்டையும் இங்கே இருக்கப்பட்ட புல்லு பூச்சி புழு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரமாத்மா நான் தான். அகம் ஆத்மா இதி பரமசுக சிதாத்மகா, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரமானந்த ஸ்வரூபம் நான் தான்ங்கிற பெரிய தத்துவத்தை எடுத்து அவளுக்கு உபதேசம் பண்ணாலாம். பரமசுக சிதாத்மகோ அகமாத்மா இத்யுதயது வஹா ஸ்புடமேவ சேதசீதி. இதை நீங்கள்லாம் நன்னா புரிஞ்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். கவலைப்படப்படாது. நான் தான் பரமாத்மா, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஊடுருவி நான் இருந்துட்டே இருக்கேன் என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாள் உங்களோடத்தான் போதும் இருந்துட்டுருக்கேங்கிறத நினச்சிக்கணும்னு சொன்னாள். இதுதான் பாகவதத்துலேயும் சொல்லியிருக்காள். பாகவதத்தில் ஸ்லோகம் சொல்கிறதே, கோபஸ்திரீகள்கிட்ட சொல்கிறதே, அகம் ஹி சர்வபூதானாம் ஆதிரந்தோ அந்தரம் பகிஹி பௌத்திகானாம் யதாகம் வா பூர்வாயுஜ்யோதிரங்கனா. அப்போ பக்தி எப்படி எங்கிட்ட ஏற்படுறதுனால், அமிர்தத்துவம் அடைவதற்காக பக்தி ஏற்படுறதுனால், மை பக்திர் ஹி பூதானாம் அமிர்தத்வாய கல்பதே திருஷ்டியா யதாசீன் மத்ஸ்னேகோ பவதீனாம் மதாபனா. எங்கிட்ட நீங்கள்லாம் பிரேமையை வச்சிருக்கீங்களே, அது பராபக்தின்னு பேர். ரொம்ப அந்யாதிருஷ்யமான ஒரு பக்தி அது. அந்த பக்தியினால என்ன கிடைக்கும்னால், பிரம்ம தத்துவம் கிடைச்சி கொடுத்து உங்களுக்கு நீங்கள்லாம் பரமஹம்ச கதியை அடைஞ்சுட்டேள் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணாள் சுவாமி. அபகத விர வியதாத்ததாத்தா ரகசி விதாய ததாத தத்துவபோதம் பரமசுக சிதாத்மகோ அகமாத்மா இத்யுதயது வஹா ஸ்புடமேவ சேதசீதி. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை எல்லாத்தையும் வாசி திருப்பி திருப்பி வாசிக்கிறமே, என்னென்னா இது புரிஞ்சுனுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்தான்ட்டு, அது புரிய வைக்கிறதுக்கு தான் திருப்பி 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 அனுசந்தானம் பண்ணி பகவத்குணத்தை சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி அது சொல்லும் பொழுதெல்லாம் இதுதான் எண்ணம் ஏற்படணும். எல்லாம் ஒன்று தான், நாம் தான் கடைசியில் தத்துவங்கிறது புரிஞ்சுப்படும். அது புரிஞ்சுதான் அப்போ ஆனந்தம் தான் எப்போதும். இந்த 7வது ஸ்லோகம் இது. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுகரச பரிமிஷ்டிதோ வியோகா கிமபி புரா அபவத் உத்தவோபதேசைஹி சமபவத் அமுதா பரந்து தாசாம் பரமசுகைக்கியமயி பவத் விசிந்தா. எப்பொழுதும் யோகம்னா 2 பேர் சேர்றது. யோகம் ஏற்படுறதே ஆனந்தம் ஏற்படும். யோகம் இல்லாமல் பிரிவுங்க ஏற்படுறதே வியோகம்னு பேர். இந்த பிரிவுங்கிறது பலவாறாக ஏற்படும். சில சமயம் 2 பேர் இருக்கா, ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டால் இன்னொருத்தர் ஜீவனாக இருக்காருன்னா என்ன, அப்பவும் வியோகம் ஏற்படுறதுக்கு. இப்போ சில சமயம் ஜீவனாக இருக்கிறதையே பிரிவு ஏற்படுறது. இப்பெல்லாம் கணவன் மனைவின்னு இருக்கா, ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தரும் வியோகம் ஏற்பட்டுடுறது. அப்போ வியோகம் ஏற்படுறதே, மனசு துக்கப்படுறதே, இதை ஞாபகப்படுத்திக்கணும். என்னென்னா நம்ம எல்லாருமே இந்த பிரயாணம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவா. ஒரு ரயிலில் போகிறதே எல்லாரும் வருவா. அங்கே யாரோ ஒருத்தர் வருவார், சார் நீங்கள் எந்த போகிறேங்கிறவர். அவர் சொல்லுவார் அவருடைய இங்கிலீஷில், கோயிங் கும்பகோணம் சார்பர். ஆமாம் நான் கும்பகோணம் போகிறேன்பர், நான் தஞ்சாவூர் போகிறேன்பர். 2 பேரும் பேசிப்பாள். இவர் நான் தயிர் ஞானம் கொண்டு வந்தேன்பர், அவர் நான் புளியோதரை கொண்டு வந்தேன்பர் ஐயங்கார். இப்படி ஒருத்தர் பேசிப்பா. என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்காம்பர், அவர் என் பிள்ளை லண்டனில் இருக்காம்பர். இப்படி எல்லாம் பேசிட்டு ரொம்ப சௌலபியமாக பேசிட்டு போவாள். இவர் கும்பகோணத்தில் இறங்கி விடுவார். அப்புறம் அடுத்தாப்புல தஞ்சாவூரில் அவர் இறங்க போகிறார். அப்புறம் இவா 2 பேரும் இந்த ஜென்மாலும் இல்லை, ஜென்மாந்தரேப்பி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க போகிறதில்ல. அப்படி தான் நம்ம எல்லாருமே. சுகரச பரிமிஷ்ரிதோ வியோகா கிமபி புரா அபவத் உத்தவோபதேசை சமபவத் அமுதா பரந்து தாசாம் பரமசுகைக்கியமயி பவத் விசிந்தா. ஏற்கனவே சுவாமி இந்த கோபஸ்திரீகள்கிட்ட போய் உபதேசம் பண்ணுப்பான்னு சொல்லி உத்தவ சுவாமி அனுப்பிச்சிருக்காள். இந்த மாதிரி சுவாமி மதுரையில் இருக்கார். மதுரையிலேருந்து அவர் கிளம்பி அப்படியே துவாரகைக்கு போயிடுவார். இதெல்லாம் சொல்லி நீங்கள் அவளை சாந்தோனம் பண்ணுன்னு சொல்லி முன்னாடியே நம்மளாம் பார்த்துருக்கோம். உத்தவ சுவாமி போய் நந்தகோகுலத்தில் போய் எங்கள் பிருந்தாவனத்துக்கு போய் அவள்லாம் சொல்லியிருக்காள். அப்போ கோபஸ்திரீகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாள்னு நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி.
அதான் சொல்றாள் புறா உத்தவோபதேசை வியோகா. வியோகம்னா செப்பரேஷன், யோகம்னா சேர்றது, வியோகம்னா செப்பரேஷன். செப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல். எதுவாக இருந்தாலும் பெயின்ஃபுல். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக அப்பா அம்மா விட்டுட்டு குழந்தை ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறது. என் மகம்னு ஒன்று கும்பகோணத்தில் உண்டு, 12 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறதே எங்கள் அம்மா என்ன கிராமத்தில் நீ இன்னைக்கு நான் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு காலம்பரை போனால் சாயந்தரம் தான் வந்தா. இன்னும் ரொம்ப நாள் இல்லை, ஃபியூ ஹவர்ஸ் தான். காலம்பரை போயிட்டு சாயந்தரம் வந்திருக்கா. ஆனால் எனக்கு அம்மா வந்தோடனே ஹோன்னு கதறி போய் என்னவோ 28 வருஷம் பார்க்காத மாதிரி கட்டிட்டு அப்படியே கதறி நின்று எங்கள் அம்மா சொல்லுவாள் அடிக்கடி. அப்படி வியோகம்ங்கிறது எல்லாருக்கும் வருத்தத்தை தரக்கூடியது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா உத்தவ சுவாமி அந்த வியோகம் சுவாமி ஏற்பட்டதை நீங்கள்லாம் பொறுத்துக்கணுங்கிறதா சொல்லியிருக்காள் முன்னாடியே. அப்பொழுது அந்த கோபிகைகளுக்கெல்லாம் அந்த அந்த வியோகம் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் ஆனந்தத்தையும் கொடுத்தது, துக்கத்தையும் கொடுத்தது. ஆனால் இப்பொழுது என்னென்னா இப்போ சுவாமியே இவாள்கிட்ட தத்துவோபதேசம் பண்ணி நான் தான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கேன், உங்கள்கிட்டையும் இப்போதும் இருந்துகிட்டே இருக்கேன் தத்துவத்தை அவர் வாயால் சொன்ன பொழுது அப்போது பரமானந்த பரமசுக ஐக்கியமயினாள். எல்லாரும் பகவானோட ஐக்கியமாகவே ஆயிட்டாள். அப்புறம் தான் வேற பகவான் வேறேங்கிற எண்ணமே இல்லையா அவளுக்கு. அது சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். சுகரச பரிமிஸ்ரிதோ வியோகா. சுகம் ரசம் துக்கம் எல்லாமா மிஸ்ரமாக இருந்திருக்கு. அப்போ வியோகம். அப்போ உத்தவ சுவாமி உபதேசம் பண்ண போது கிமபி புரா பவத் உத்தவோபதேசை. உத்தவ சுவாமி உபதேசம் பண்ண போது மிஸ்ரமாக இருந்தது சுகம் துக்கம் எல்லாம். சமபவத் அமுதா பரந்து தாசாம் பரமசுகைக்கியமயி பவத் விசிந்தா. ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சுன்னாள் தாசாம் பவத் விசிந்தா சமபவத்துனாள். உங்களை பற்றி நினைவு இருக்கே அது நம்மளை விட்டு பிரிய போறாருங்க எண்ணமே இல்லாமல் போயிடுதான். ஏன்னா பிரிவுங்கிறது எப்போ பகவான் வேற ஏதோங்கிறது நினைச்சா தானே. தானே பகவான் பகவான் எப்பொழுதும் அந்தர்யாமியாக உள்ளே இருந்துட்டு இருக்காருங்கிற எண்ணத்தை நன்னா உபதேசம் பண்ணிவிட்டால் நல்ல குருவான ஜெகத்குருவான அந்த கிருஷ்ண பரமாத்மா. அதனால அவள்லாம் சந்தோஷம் அடைஞ்சாள்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். சுகரச பரிமிஷ்டிதோ வியோகா கிமபி புரா அபவத் உத்தவோபதேசை சமபவதமுதா பரந்து தாசாம் பரமசுகைக்கியமயி பவத் விசிந்தா. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுருந்தா வியோகத்தும் பொழுது கூட நம்ம நன்னா புரிஞ்சுருந்து மனசை தேத்திக்கலாம்ங்கிறதுக்காக இந்த எடுத்து சொன்னேன் இந்த 8வது ஸ்லோகத்தை. அப்படி இந்த 4 ஸ்லோகங்களையும் இப்போது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சபதி ச பவதீக்ஷணோத்சவேன சபதி ச பவதீக்ஷணோத்சவேன சபதி ச பவதீக்ஷணோத்சவேன பிரமுஷிதமானகிருதாம் நிதம்பினீனாம் பிரமுஷிதமானகிருதாம் நிதம்பினீனாம் பிரமுஷிதமானகிருதாம் நிதம்பினீனாம் அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே பரிச்சய ஹிருத்யதரே குச்சேன்யலைஷீஹி பரிச்சய ஹிருத்யதரே குச்சேன்யலைஷீஹி பரிச்சய ஹிருத்யதரே குச்சேன்யலைஷீஹி ரிபுஜன கலகைஹி புனః புனர்மே ரிபுஜன கலகைஹி புனః புனர்மே ரிபுஜன கலகைஹி புனః புனர்மே சமுபகதைஹி யதி விலம்பனாபூத் சமுபகதைரியதி விலம்பனாபூத் சமுபகதைஹி யதி விலம்பனாபூத் இதி கிருத பரிரம்பணே த்வைத்ராக் இதி கிருத பரிரம்பணே த்வைத்ராக் இதி கிருத பரிரம்பணே த்வைத்ராக் அதிவிவசா கலு ராதிகா நிலில்யே அதிவிவசா கலு ராதிகா நிலில்யே அதிவிவசா கலு
ராதிகா நிலில்யே அபகத விரக வியதா ததாதா அபகத விரக வியதா ததாதா அபகத விரக வியதா ததாதா ரகசி விதாய ததாத தத்வபோதம் ரகசி விதாய ததாத தத்வபோதம் ரகசி விதாய ததாத தத்வபோதம் பரமசுக சிதாத்மகோ அகமாத்மா பரமசுக சிதாத்மகோ அகமாத்மா பரமசுக சிதாத்மகோஹமாத்மா இத்யுதயது வஹ ஸ்புடமேவ சேதசீதி இத்யுதயது வஹ ஸ்புடமேவ சேதசீதி இத்யுதயது வஹ ஸ்புடமேவ சேதசீதி சுகரச பரிமிஷ்ரிதோ வியோகः சுகரச பரிமிஷ்ரிதோ வியோகः சுகரச பரிமிஷ்ரிதோ வியோகः கிமபி புரா அபவத் உத்தவோபதேசைः கிமபி புரா அபவத் உத்தவோபதேசைः கிமபி புரா அபவத் உத்தவோபதேசைः சமபவத் அமுதः பரந்து தாசாம் சமபவத் அமுதः பரந்து தாசாம் சமபவத் அமுதः பரந்து தாசாம் பரமசுகைக்யமயி பவத்விசிந்தா பரமசுகைக்யமயி பவத்விசிந்தா பரமசுகைக்யமயி பவத்விசிந்தா ஸ்ரீ ஹரே நமः. அடுத்தாப்புல 9வது ஸ்லோகம். அப்பொழுது சொல்றாள், இவ அந்த சமந்தக பஞ்சகம்ங்கிற குருக்ஷேத்திரத்துக்கு போன காரணம் அவள்கிட்ட சொல்லியிருக்காள், நீங்கள் போய் எங்கள் பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி உங்களுக்கு பிராயஷ்சித்த கர்மாக்கள் என்னென்ன சொல்லியிருக்கமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காள். வசுதேவன், தேவகி, கிருஷ்ணன் எல்லாருக்கும் சொல்லியிருக்காள். பிராமணோத்தமாள்லாம் சொல்லி குல குருக்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காள். அப்பொழுது அந்த வசுதேவனை போய் நீ பிராயஷ்சித்த கர்மா பண்ணணும்னு சொன்னபோது எல்லாரும் சிரிச்சாளாம். அவர் வசுதேவன், ஒன்ன பிள்ளையாக பெற்றவர் அவர், நீ சாக்ஷாத் பரம்பொருள், அப்பேற்பட்ட பரம்பொருளையே பிள்ளையாக பெற்ற அவர் போய் பிராயஷ்சித்தம் பண்ணணுமா சொன்னபோது அங்கே இருக்கப்பட்ட பெரிய மகான்கள்லாம் சொன்னாலாம், அவள் பண்ணித்தான் ஆகணும், பிராயஷ்சித்த கர்மா பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னாள் சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. முனிவர நிவகைஹி தவாத பித்ரா துரிதசமாய சுபானி பிருச்யமானை त्वयि सति किमिदं शुभान्तरैः इति उरुहसितैरपि याजितस्तदासौ. அப்போ உங்கள் அப்பா கேட்டாள், அந்த பெரிய மகான்களெல்லாம் கேட்டாலாம். என்ன கேட்டாள்னால், வசுதேவன் போய் கேட்டாலாம், அத பிருச்சியமானை தவ பித்ரா, என்னென்ன பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணணும், என்னென்ன பித்திருக்காரியங்கள் பண்ணணும், என்னென்னலாம் நான் போய் எங்கெங்க தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணணும், அப்போ தானே பாப்பங்கள்லாம் போகும், பண்ணின பாப்பங்கள்லாம் போகும், துஷ்கர்மா எல்லாம் விலகும் என்று துரித சமாய துரிதங்கள் எல்லாம் போகும், அமங்கலங்களெல்லாம் போய் நல்ல மங்களங்கள்லாம் அப்போ தானே ஏற்படும் கேட்டாலாம். அதை கேட்டபொழுது இவருக்கு போய் அவளை மகான்களை போய் கேட்டபொழுது வசுதேவர் பாக்கி இருக்கிறவாள்னா உரு ஹசிதைஹி அப்பி ததா இது பெருஷா சிரிச்சாலாம். உரு ஹசித்தைன்னா பெரிய பிக் லாஃப்டர், நம்பியார் வீரப்பா லாஃப்டர். இது ஒரேடி ஆன்னு சிரிச்சாலாம். உங்களுக்கு போய் பிராயஷ்சித்த கர்மாவான்ட்டு கிமிதம் சுபாந்தரைஹி, உங்களுக்கு புண்ணிய கர்மா பண்ணணும்னு முடையா கேட்டாலாம். துவைசதி, உங்களுக்கு பிள்ளையே பரமாத்மாவாச்சேன்னுட்டு. அப்போது அங்கே இருக்கப்பட்ட மகான்கள்லாம் சொன்னாலாம், நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னாலாம் சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். முனிவர நிவகைஹி தவாத பித்ரா துரிதசமாய சுபானி பிருச்யமானைஹி त्वयि सति किमिदं शुभान्तरैः इति उरुहसितैः अपि याजितस्तदासौ. அடுத்த 10வது ஸ்லோகத்தை சொல்கிறாள், அங்கே பெரிய யாகம் பண்ணாள், பிராயஷ்சித்த கர்மாவுக்காக பெரிய யஜ்ஞங்கள் பண்ணாள். அப்பொழுது பெரிய கூட்டம் வந்திருக்கு. கோபால்னா யாதவாள் கோபிகள் வந்தவாள், கோபஸ்திரீகள், கோபாலாள் எல்லாரும் வந்திருக்காள், பிருந்தாவனத்திலும் கோகுலத்திலும்.
அவளுக்கெல்லாம் மரியாதையெல்லாம் செலுத்தி அவளை ரொம்ப கௌரவிச்சாலாம் இந்த யாதவாள். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படி 3 மாத காலம் அங்கே சுவாமி அங்கேருந்து பெரிய யாகங்கள் பண்ணி பெரிய பிராயஷ்சித்த கர்மாக்கள்லாம் பண்ணி அந்த ஸ்நேகிதாளோடையும் பந்துக்களோடையும் மித்ராளோடையும் கோபாலாளோடையும் கூட இருந்து யாதவாள் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகுமானம் பண்ணிட்டு கௌரவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாள்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். சுமகதியஜனே விதாயமானே பிரமுதித மித்ரஜனே சகைவ கோபாஹ யதுஜன மஹிதா திரிமாசமாத்திரம் பவதனுஷங்கரசம் புரேவ பேஜுஹு. சுமகதி யஜனே விதாயமானே, பெரிய யஜ்ஞங்கள் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணால் மகான்கள்லாம் சொல்லப்பட்ட உபாத்தியாயால் சொன்னபடிக்கு பிராயஷ்சித்த கர்மாவுக்காக அங்கே சமந்தக பஞ்சகங்கிற புண்ணியக்ஷேத்திரத்தில் அந்த சூரிய உபராக புண்ணிய காலத்தில் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் பண்ணிட்டுருக்காள். அதோடு கூட தொடர்ந்து பண்ணிட்டுருக்காள். 3 மாத காலம் அங்கே சுவாமி இருந்தாலாம். சுமதி யஜனே விதாயமானே பிரமுதித மித்ர ஜனே சகைவ கோபாஹா, மித்ராள் பந்துக்கள் கோபாலாள் எல்லாரும் வந்திருக்காளாங்க. அவளோட கூட சுவாமி ஆனந்தமாக இருந்தாலாம். அப்போ யாதவாள்னா அவளை கௌரவிச்சாளுங்கிறாள். யதுஜன மகிதா திரிமாச மாத்திரம் பவதனுஷங்கரசம் புரேவ பேஜு. இவ்வாறாக 3 மாத காலங்கள் யாதவாள் கோபாலாள் எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய அப்பா அம்மாக்கள் நந்தகோபன் யசோதை எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து 3 மாத காலம் ஆனந்திச்சாள்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். அடுத்தது 11வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், எல்லாரும் கடைசியில் கிளம்புற டைம் வந்தது. ஏ குருவாயூரப்பா, நீ திருப்பியும் மறுபடியும் துவாரகைக்கு கிளம்புறதுக்காக சமந்தக பஞ்சகத்தை விட்டு கிளம்புற சமயத்தில் நீ ராதையை போய் கட்டிண்டே, உன்னுடைய பிரியமான ராதா கோபஸ்திரியான ராதையை போய் கட்டிண்டே. ஆனால் அவள் மூஞ்சியில் இப்பொழுது துக்கமே இல்லை. நீ துவாரகைக்கு போகிறத ரொம்ப சந்தோஷமாக உன்னை வழி அனுப்பினாள். ஏன்னா அவளுக்கு பரமாத்மா நல்ல ஆத்ம ஞானத்தை எடுத்து உபதேசம் பண்ணியிருக்காள். அதனால் எல்லா கோபஸ்திரீகளும் அவள் முகத்தில் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் தெரிகிறதாம். சுவாமி அவளை விட்டு கிளம்பி இப்போ சமந்தக பஞ்சகலத்துலேருந்து கிளம்பி துவாரகை கிளம்பி போயின்னு இருக்கிறதுக்காக விடைபெற்றுக்கிறதுக்காக போனாலாம். அப்போ ஒருத்தர் கூட அவள் துக்கம் இல்லாமல், ஏன்னா அவளுக்கு தெரியும் சுவாமி எப்போதும் தங்கிட்டே இருக்காங்கிறது புரிஞ்சு போச்சு அவளுக்கு. வியபகம சமயே சமேத்தியராதாம் திருடமுபகூஹ்ய நிரீக்ஷ வீதகேதாம் பிரமுதித ஹிருதய புரம் பிரயாதா பவனபுரேஸ்வர பாஹிமாம் கதேபியா. ஹே குருவாயூரப்பா, இந்த ஞானம் நமக்கெல்லாம் வரணுங்கிறதாக பிரார்த்திக்கிறேன் நான். வியபகம சமயே சமேத்தியராதாம் திருடமுபகூஹ்ய நிரீக்ஷ வீதகேதாம் பிரமுதித ஹிருதய புரம் பிரயாதா பவனபுரேஸ்வர பாகிமாம் கதேபியா. ஹே பவனபுரேஸ்வரா, ஹே குருவாயூரப்பா, வியபகம சமயே, அப்போ நீ திரும்பி சமந்தக பஞ்சகத்தை விட்டுவிட்டு உன்னுடைய ஞாத்திகளோடு கூட யாதவாளோடு கூட தன்னுடைய அப்பாவான தேவகி வசுதேவன் எல்லாரோடையும் கூட நீ திருப்பி ராதாகிட்ட போய் கோபஸ்திரீகளை விட்டு போய் எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புன போது அவள் முகத்தில் துளி கூட துக்கமே இல்லையாம். எல்லாரும் ஆனந்த பரித்தாளாய் உன்னை வழி எழுப்பினாள். பிரமுதித்த ஹிருதயா புறம் பிரயாத்தா, அப்படியா அபாராக பூர்ணமான சந்தோஷத்தோடு கூட நீ திரும்பவும் துவாரகைக்கு வந்து சேர்ந்தேள். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நீ வந்து சேர்ந்தேள். அவளுக்கெல்லாம் நல்ல பிரம்மோபதேசம் பண்ணிவிட்டமேங்கிற ஆனந்தத்தோடு கூட நீ திரும்பி வந்து சேர்ந்தே. பவனபுரேஸ்வர பாகிமாம் கதேபியா, அப்பேற்பட்ட ஹே பவனபுராதீஷா, ஹே குருவாயூரப்பா, நீ தான் என்ன எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் காப்பாற்றணுங்கிறாள் பட்டதிரி. அப்பேற்பட்ட 11வது ஸ்லோகம். வியபகம சமயே சமேத்தியராதாம் திருடமுபகூஹ்ய நிரீக்ஷ்ய வீதகேதாம் பிரமுதித ஹிருதய புரம் பிரயாதா பவனபுரேஸ்வர பாஹிமாம் கதேபியா சொல்லக்கூடிய 11வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. முனிவர நிவகைஹி தவாத பித்ரா, முனிவர நிவகைஹி தவாத பித்ரா, முனிவர நிவகைஹி தவாத பித்ரா துரிதசமாய சுபானி
पृच्छमानै दुरितशमाय शुभानि पृच्छमानैः दुरितशमाय शुभानि पृच्छमानैः त्वयि सति किमिदं शुभान्तरैः त्वयि सति किमिदं शुभान्तरैः त्वयि सति किमिदं शुभान्तरैः इति उरुरसितैरपि याजितस्तदासौ इति उरुरसितैरपि याजितस्तदासौ इति उरुरसितैरपि याजितस्तदासौ सुमहति यजने वितायमाने सुमहति यजने वितायमाने सुमहति यजने वितायमाने प्रमुदितमित्रजने सहैव गोपाः प्रमुदितमित्रजने सहैव गोपाः प्रमुदितमित्रजने सहैव गोपाः यदुजनमहिता त्रिमासमात्रं यदुजनमहिताः त्रिमासमात्रं यदुजनमहिताः त्रिमासमात्रं भवदनुषङ्गरसं पुरेव भेजुः भवदनुषङ्गरसं पुरेव भेजुः भवदनुषङ्गरसं पुरेव भेजुः व्यपगमसमये समेत्य राधां व्यपगमसमये समेत्य राधां व्यपगमसमये समेत्य राधां दृढमुपगूह्य निरीक्ष्य वीतखेदां दृढमुपगूह्य निरीक्ष्य वीतखेदां दृढमुपगूह्य निरीक्ष्य वीतखेदां प्रमुदितहृदयः पुरं प्रयातः प्रमुदितहृदयः पुरं प्रयातः प्रमुदितहृदयः पुरं प्रयातः पवनपुरेश्वर पाहि मां गदेभ्यः पवनपुरेश्वर पाहि मां गदेभ्यः पवनपुरेश्वर पाहि मां गदेभ्यः श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये समन्तपञ्चक यात्रावर्णनं नाम चतुरशीतितमं दशकं समाप्तं श्री हरे नमः இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன் श्री हरे नमः अथ श्रीमन्नारायणीये समन्तक पंचक यात्रा वर्णनं नाम चतुरशीतितमं दशकम् क्वचिदथ तपनोपरागकाले पुरिनिदधत् कृतवर्म कामसूनु यदुकुलमहिलावृतस्य तीर्थं समुपगतोऽसि समन्तपञ्चकाख्यं बहुतर जनता हिताय तत्र त्वमपि पुनन् विनिमज्य तीर्थतोऽयं द्विजगण परिमुक्त वित्तराशिः सममिलताः कुरु पाण्डवादिमित्रैः तव खलु दयिता जनैः समेता द्रुपदसुता त्वयि गाढभक्तिभारा तदुदित भवदाकृतिप्रकारैः अतिमूदे समम् अन्यभामिनीभिः तदनु च भगवन् निरीक्ष्य गोपान् अतिकुतुकात् उपगम्य मानयित्वा चिरतर विरहातुराङ्गरेखाः पशुपवधूः सरसं त्वमन्वयासीः सपदि च भवति क्षणोत्सवेन प्रमुषितमानहृदां नितम्बिनीनाम् अतिरसपरिमुक्तकञ्चुलीके परिचयहृद्यतरे कुचेऽन्यलैषीः रिपुजनकलहैः पुनः पुनर्मे समुपगतैः यति विलम्बनाभूत् इति कृतपरिरम्भणे त्वयिद्राक् अतिविवशा खलु राधिका निलिल्ये अपगतविरह व्यथात्तदाताः रहसि विधाय ददाथ तत्त्वबोधम् परमसुख चिदात्मको अहमात्मा इत्युदयतु वः स्फुटमेव चेतसीति सुखरस परिमिश्रितो वियोगः किमपि पुरा अभवत् उद्धवोपदेशैः समभवद् अमुत परन्तु तासां परमसुखैक्यमयी भवद्विचिन्ता
முனிவர நிவகைஹி தவாத பித்ரா துரிதசமாய சுபானி பிருச்யமானைஹி त्वयि सति किमिदं शुभान्तरैः इति उरुहसितैरपि याजितस्तदासौ सुमहति यजने वितायमाने प्रमुदितमित्रजने सहैव गोपाः यदुजनमहिताः त्रिमासमात्रं बभदनुषङ्गरसं पुरेव भेजुः व्यपगमसमये समेत्य राधां दृढमुपगूह्य निरीक्ष्य वीतखेदां प्रमुदितहृदयः पुरं प्रयातः पवनपुरेश्वर पाहि मां गदेभ्यः श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये समन्तपञ्चक यात्रावर्णनं नाम चतुरशीतितमं दशकं समाप्तं श्रीहरये नमः. इनि समापन श्लोकத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदि निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.